வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிசிரகுமார், கிருஷ்ணாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். දෙව්ලපිටිය අභිවෘද්ධි කුළුவின் தலைவர் பதவியிலிருந்து අතුරෙලිය රතන තේරர் ராஜினாமா. අපට ආණ්ඩුවත් එක්ක තවදුරටත් කටයුතු කරන්න නොහැකි තත්ත්වයක් උදා වෙලා තියෙනවා. தெளிவில்லாத காரணங்களினால் பொது வேட்பாளர் இணக்கப்பாட்டில் கைச்சாத்திடும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நியாயமான சமூகத்திற்கான மக்கள் அமைப்பு தெரிவிப்பு. 25 வகையான புதிய 10 ரூபாய் நாணய குற்றிகள் வெளியீடு. டெங்கு அவதானமிக்க பகுதிகளாக கொழும்பின் 4 பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வெளிவிவகார அமைச்சரின் செயற்பாடுகள் குறித்து சஜித் பிரேமதாச விமர்சனம். ඔබතුමා පටන් ගත්තු දවසේ ඉඳලා අපේ රටටත් මුළු මහත් දේශයටත් මාතෘ භූමියටත් කොඩි විනයක් බවට පරිවර්තනය වෙලා හමාරයි. இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் ஏற்பட்ட தோல்வியின் ஒரு பகுதி பொறுப்பை தான் ஏற்றுக் கொள்வதாக சனத் ஜெயசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. நாளை அல்லது நாளை மறுதினம் ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவிப்பார் என அமைச்சர் மஹிந்த யாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார். மாத்தறையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாளை அல்லது நாளை மறுதினம் ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஜனாதிபதி அறிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த வேலை திட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என தீர்மானிக்க வேண்டும். அதாவது எமது நாட்டை அமைதியாக வைத்திருக்க தீர்மானிப்பதா அல்லது மீண்டும் அமைதியின்மைக்கு செல்வதா என்பது குறித்து தீர்மானிக்க வேண்டும். அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஜாதிக ஹேல உரிமைய கட்சியின் தலைவர் அதுரலிய ரத்தன தேரர் தெரிவிக்கின்றார். இது தொடர்பிலான இறுதி தீர்மானம் எடுக்கும் நோக்கில் கட்சி கூட்டம் ஒன்று இன்று நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டார். திவுலப்பிட்டிய தொகுதியின் அபிவிருத்தி குழு தலைவர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு ஜாதிக ஹேல உரிமைய கட்சியின் தலைவர் அதுரலிய ரத்ன தேரர் கடிதம் ஒன்றின் மூலம் அறிவித்துள்ளார். அதற்காக வழங்கப்பட்டிருந்த வாகனத்தையும் அதுரலிய ரத்ன தேரர் மீள ஒப்படைத்துள்ளார். இது திடீரென எடுத்த தீர்மானம் இல்லை. ஊழல், லஞ்சம் ஆகியவற்றை தடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்ற சுயாதீன தன்மையை பாதுகாக்க வேண்டும் எனவும் அரசாங்கத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்தோம். அது தொடர்பில் அரசாங்கம் உரிய முறையில் பதிலளிக்கவில்லை. இந்த உத்தியோகபூர்வ வாகனத்தை பாவிப்பதும் நியாயமில்லை. எனவே அரசாங்கத்திற்கு அதனை ஒப்படைத்தேன். ஜாதிக ஹேல உரிமையவின் கொள்கைதான் எனது கொள்கை. முரண்பாடுகள் ஏற்படுவதில்லை. தூய்மையான நாளைக்கான தேசிய சபை யாப்பு திருத்த உத்தேச சட்டமூலத்திற்காக உள்ளடக்கப்பட்ட விடயங்களை உடனடியாக செயற்படுத்த வேண்டும். தேர்தலுக்கு முன்னர் அவற்றை நிறைவேற்ற முடியாது என அரசாங்கம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. எனவே எமக்கு தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 19ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்ட பின்னர் பொது வேட்பாளர் குறித்து நாம் தீர்மானிப்போம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் பொது வேட்பாளருக்கு அல்ல. பொது வேட்பாளருடன் கைச்சாத்திடுகின்றோம். பொது வேட்பாளர் அறியாமல் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவது அர்த்தமற்றதாகும். யாழ் மாதகள் துறை பகுதியில் உள்ள காணியொன்றை கடற்படையினரின் தேவைக்காக சுவீகரிப்பதற்காக இன்று முன்னெடுக்கப்பட்ட அளவீட்டு நடவடிக்கை மக்களின் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளது. இதேவேளை சுன்னாகம், நலன்புரி முகாம்கள் அமைந்துள்ள பகுதிகளில் அளவீட்டு பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாதகல்துறை பகுதியில் கடற்படையினரின் தேவைக்காக காணியை சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவை திணைக்கள அதிகாரிகள் இன்று முற்பகல் பிரசன்னமாகியிருந்தனர். தமது காணிகளை எவருக்கும் வழங்கப் போவதில்லை என தெரிவித்து காணி உரிமையாளர்கள் எழுத்து மூலம் நில அளவையாளர்களுக்கு இதன்போது தெரியப்படுத்தினர். அத்துடன் இந்த நில அளவையாளர்களின் நில அளவீட்டு முயற்சிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரனும் காணி உரிமையாளர்களும் இதன்போது எதிர்ப்பு தெரிவித்தனர். மாதகள் துறை பகுதியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை அபகரிக்கின்ற முயற்சி இன்று மேற்கொள்ளப்பட்டது. நில அளவை திணைக்களம் ஊடாக இந்த காணிகளை அளந்து அதனை கையகப்படுத்தி கடற்படையினருக்கு சொந்தமாக்குவதுதான் இன்றைய இந்த நில அளவையினுடைய நோக்கம். அதற்கு எதிராக இன்று நாங்கள் இங்கே திரண்டிருக்கின்றோம். அந்த காணிக்கு சொந்தமானவர்கள் தனியார்கள், அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த காணி உரிமையாளர்கள் இந்த மண்ணிலே பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற ஒரு பரம்பரையை சார்ந்தவர்கள். அவர்களுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் இருந்து அவர்கள் இந்த மண்ணிலே தான் தொழில் செய்து கொண்டு வருகின்றார்கள். எனக்கு சொந்தமான காணி ஒன்றரை பிறப்பு சொந்தமான காணி உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் குடும்பத்தோட இதுல உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய தவிர வேற எதுவுமே கிடையாது. இதை உடனடியாக அந்த உதவியை எனக்கு சொந்தமான இடத்தை எனக்கு தந்து உதவி சொல்லி நான் கேட்டுக்கொள்றோம் எல்லாரும். இதனை அடுத்து நில அளவையாளர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இந்த காணி அளவீட்டு நடவடிக்கை தொடர்பில் கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரியவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது.
காங்கேசன்துறை துறைமுகத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக குறித்த காணிகளை பயன்படுத்துவதற்கு சட்ட ரீதியாக அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய குறிப்பிட்டார். குறித்த காணி சட்டத்துக்கு அமைவாக பெற்றுக் கொள்ளப்பட்டது எனவும் அவற்றை வலுக்கட்டாயமாக அபகரிக்கவில்லை எனவும் கடற்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இதேபோல யாழ், சுன்னாகம், சபாபதி பிள்ளை முகாம், கண்ணகி முகாம் மற்றும் மடத்தடி முகாம் ஆகியன அமைந்துள்ள காணிகளில் நில அளவீடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. தனியாருக்கு சொந்தமான காணிகளை முகாம்களில் தற்காலிகமாக தங்கியுள்ளவர்களுக்கு வழங்குவதற்காகவே இந்த அளவீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நில அளவீட்டு நடவடிக்கைகள் நடைபெறும் பகுதிக்கு சென்ற பிரதேச அரசியல்வாதிகளும் சிவில் அமைப்பினரும் இதன்போது எதிர்ப்பு தெரிவித்தனர். கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக சொந்த இடங்களிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த பல்வேறு முகாம்களில் வாழ்ந்து வருகிறார்கள். தனியார் பலருடைய காணிகளில் இங்கே அவர்கள் தற்காலிகமாக குடியமர்த்தப்பட்டிருந்தார்கள். தற்பொழுது இங்கே இந்த காணிகளை அளந்து அந்த மக்களுக்கு உரிமையாக கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இதில் என்ன வேடிக்கை என்றால் அதை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லிக் கொள்கின்ற ராணுவம் அதை செய்கிறது. யார் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த நாட்டிலே சட்டம் இருக்கிறது. காணி உரிமையாளர் விரும்பி கொடுக்க வேண்டும், அதை பெற்றுக் கொள்வர்கள் விரும்பி பெற்றுக் கொள்ள வேண்டும், அதான் நடைமுறை. ஆனால் காணி உரிமையாளர்களுக்கே தெரியாமல், நாங்கள் பல காணி உரிமையாளர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் இன்றைக்கும் பேசுகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு தெரியாதுங்கிறார்கள். இங்கே காணி அளந்து கொண்டிருக்கக்கூடிய மிகவும் வேதனைப்பட்டு சொல்கிறார்கள், தங்களை பலவந்தமாக இழுத்து பிடித்து வைத்திருக்கிறார்கள். இதில் அரசாங்க நிறுவனங்களில் அரசாங்க அலுவலகங்களில் வேலை செய்கின்ற காணி அலுவலகர்களும் அல்ல, அவர்கள் தனியார் காணி அலுவலர்கள். அவர்கள் பலவந்தமாக இங்கே இங்கே பார்த்தா தெரியும், ராணுவத்தினர் வந்து நின்று அவர்களுடைய மேற்பார்வைகள் இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த காணி உரிமையாளர்கள் தங்களுக்கு காணி வேணும் என்ற போதிலும் அவர்கள் அடாத்தாக திணைக்களம், அதாவது சேவை திணைக்களம் இல்லாத தனிப்பட்ட சேவைகளை கொண்டு இந்த வேலை திட்டங்கள் நடைபெறுகிறது. இதில் ரெண்டு பக்கமான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. மக்கள் சொந்த இடத்துக்கு போக வேண்டும் என்ற நிலைப்பாடுகளில் கூடுதலான சொந்த இல்லத்தை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இருந்த போதும் அவர்களுடைய எண்ண பிரதிபலிப்புகளுக்கு மாறாக ராணுவத்தினர் இந்த காணிகளை அளந்து அவர்களுக்கு பங்கீடு செய்வதன் மூலம் எங்களுடைய வலிகாம்பட மக்களை சொந்த இடத்துக்கு செல்ல முடியாமல் தடுப்பதும், அந்த நிலங்களை அபகரிப்பதன் மூலம் அந்த இடங்களில் சிங்கள குடியேற்றங்களை நிறுவதும், எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தல் கூட வட்டார முறையில் நடைபெறும் போது அந்த இடங்களில் சிங்கள மக்களை குடியேற்றுவதன் மூலம் அவர்கள் வாக்களிப்பு மூலம் கூடுதலான சிங்கள பிரதிநிதித்துவத்தை வலிகாம்படக்கு பிரதேச சபைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகும் இது காணப்படுகிறது. பலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து நிலம்பெயர்ந்து நிலையங்களில் தங்கியிருக்கின்ற மக்களை அந்த பிரதேசத்திலே அந்த முகாம்களில் குடியேற்றும் விதமாக ராணுவத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் கூட சவாதிப்பிள்ளை முகாமில் காணி அளவீடுகள் நடைபெற்ற நேரம் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் அதை தடுத்திருந்தோம். ஆனால் மீண்டும் இன்று அந்த முகாம்களில் காணி அளப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த காணிகள் தனியாருக்கு சொந்தமான காணிகள். காணி உரிமையாளர்கள் பிரதேச செயலகங்கள், பிரதேச சபை குறிப்பாக மற்றும் என்னிடம் கூட அந்த முறைப்பாடுகளை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியவிடம் வினவிய போது ராணுவத்தினர் நில அளவீட்டினை முன்னெடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் நீண்ட காலமாக காணப்படும் குறித்த முகாம்களில் வாழும் மக்களை விரைவில் மேல்குடியேற்றுவதற்கே தாம் எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்சரிப்பு அபாயம் காரணமாக கொஸ்லாந்தை கணேசா தமிழ் மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்த மக்கள் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு நேற்று திருப்பி அனுப்பப்பட்டிருந்தனர். இதேவேளை குறித்த பகுதியில் தொடர்ந்தும் மண்சரிப்பு அபாயம் காணப்படுகின்ற நிலையிலேயே தாம் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மண்சரிவு அபாயம் காணப்படுவதாக தெரிவித்து மீரியபெத்தவை அண்மித்துள்ளவர்கள் கடந்த 14ஆம் தேதி இரவு குறித்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தனர். 130க்கும் அதிகமான குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 500 பேர் வரையில் கொஸ்லாந்தை ஸ்ரீ கணேஷா தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். தற்போது தாம் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள போதிலும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். 17 நாள வேலை இல்லாம 18 நாள வேலை இல்லாம சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்ப இருக்கிற காம்பராலையும் இருந்துகிட்டு இருக்கோம். இப்பயும் எங்களுக்கு பயந்து மழை வரன்னு சரியா பயந்துதான் இருக்கும். ஓடி போவோம், எப்போ ஓடி போவோமா, அந்திக்கு ஓடி போவோமான்னு பயந்து எல்லாம் வெளியில பயத்தோட நின்றுகிட்டு இருக்கோம். நாங்க இப்போ அந்த தோட்டத்துல எவ்வளவு நாளைக்கு நாங்க இருக்கிறது, இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில எங்களுக்கு வீடு திட்டம் தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் பெரிய பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டில் கூட பிள்ளைகளை வச்சிருக்க முடியாம பேர பிள்ளைய எல்லாத்தையும் ஹவுசா வேலைக்கு அனுப்பிட்டோம். மருமகலாம் எங்களை பலையில அனுப்புன மாதிரி தான் அனுப்புனாங்க. இங்க வந்து எங்களுக்கு நிம்மதி இல்ல. நேத்து ஃபுல்லா கரண்ட் இல்லாம தான் இருந்தோம். காலையில வெளில எலக்ட்ரிக் போர்டு கால் பண்ணி கரண்ட் செய்ய வர சொன்னோனிக்கு வந்தாங்க. வந்து கடமைக்கு அவங்க பூட்டிட்டு அங்கிட்டு போனோனிக்கு இங்கிட்டு நெருப்பு பிடிச்சி கரண்ட் இல்லாம போயிருச்சு. இன்னைக்கும் எங்களுக்கு கரண்ட் இல்ல. ஊர்ல தண்ணியே இல்ல, மழை தண்ணியை தான் குடிக்கிறோம். மழை தண்ணியை குடிச்சதுல இருந்து பிள்ளைக்கெல்லாம் சுகம் இல்ல. உள்ள எல்லா சின்ன பிள்ளைங்களும் பாதிக்குது. இதனால கையில காசு இருக்கா, அப்ப நாங்க போய் மருந்து எடுக்கிறனால எது செய்யறனால இருக்கிறதுக்கு இடமே ஒழுங்கா இல்லாம இருக்க போல நாங்க எப்படி போய் மருந்து எடுக்கிறது, காசு வச்சுக்கிறது.
இதேவேளை கொஸ்லாந்தை மீரியபெத்த பகுதியில் உள்ள மக்கள் வேறு பிரதேசங்களை நோக்கி இடம்பெயர ஆரம்பித்துள்ளனர். குறித்த பகுதியில் மண் சரிவு அபாயம் நிலவுவதன் காரணமாகவே தாம் அங்கிருந்து நகர்ந்து செல்வதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். தமது உடைமைகளுடன் மீரியபெத்த பகுதியில் உள்ள மக்கள் வெளியேறுவதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தமது சொந்த இடங்களிலிருந்து வெளியேறி வரும் மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். மீரியபெத்த எஸ்டேட் சிலி போகுது, அடுத்த முன்னுக்கு எஸ்டேட்ல நாங்க இருக்கோம், அதுவும் போறதாக சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு எல்லாமே வீடு வசதி செஞ்சு தாரேன்னு சொல்லி யாருமே செஞ்சு கொடுக்கறதுக்கும் இல்ல. நாங்க அங்க இருக்கிறதுக்கே அன்றாடம் நித்திரை கொள்றதுக்கோ பகல்ல நடமாடுறதுக்கோ பெரிய பயங்கரமா இருக்கு. அதனாலதான் நாங்க இந்த ஊரை விட்டு நானோயா அங்கிட்டு மலை பிரதேசத்துக்கு போறதாக நாங்க சாமான் ஏற்றி கொண்டு இன்னைக்கு போறோம். மண்சரிவு அபாயம் காரணமாக மஸ்கலியா காட்மோர் தோட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்து 12வது நாளாக கல்கந்த தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் இந்த மக்களுக்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளதாக 320 கியூ மொகாகிராம் உத்தியோகத்தர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். மண்சரிவு அபாயம் காரணமாக மஸ்கெலியா காட்மோர் தோட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் கல்கந்த தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 47 குடும்பங்களைச் சேர்ந்த 209 பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாடசாலையின் நேரத்தில் மாத்திரம் பிரதான மண்டபத்தில் இருந்து மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரங்களுக்கு இவர்கள் மாற்றப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பாடசாலை கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நோக்கில் காலை 8 மணி முதல் 2 மணி வரை இவ்வாறு தற்காலிக முகாம்களுக்கு மாற்றப்படுகின்றனர். இந்த நிலையில் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். காலையில ஸ்கூலுக்கு வந்துருவோம். காலைல மழையெல்லாம் வந்துச்சுன்னா பிள்ளைகளை வச்சுட்டு எங்களுக்கு பெரிய சிரமமா இருக்கு. நாங்க மழையெல்லாம் வந்துச்சுன்னா சின்ன கைப்பிள்ளைகளை வச்சுருக்காங்க சில பேர், அவங்க கூட இருக்க தங்க இடம் இல்லை. எங்களுக்கு சமைச்சு சாப்பிடக்கூடியதுக்கு இடம் இல்லை. தண்ணி அடிச்சு கொடுத்துருக்காங்க, அதில் தண்ணி அங்கே தான் கல்லை வச்சு சமைச்சு சாப்பிடணும். எங்களுக்கு அங்கனே சமைச்சு சாப்பிட முடியாது, வட்டி வேற. இந்த வீடு ஒன்று தாங்க எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு இருக்க கொஞ்சம் இடம் கொடுத்தாக்க அதே உங்களுக்கு கோடி புண்ணியங்க ஐயா. இருந்து அந்த காட்டில் தான் நாங்கள் பாதிச்சு வந்தோங்க ஐயா. திரும்ப அந்த காட்டிலேயே எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன்னு தர சொல்றாங்க. எங்களுக்கு மழை பெய்தாலும் நாங்கள் இருக்க அடியில் தான் இருக்கின்றோம், அந்த டென்ட்ல தான் இருக்கின்றோம். ஆனா அதுவும் எங்களுக்கு மிகவும் கஷ்டமா தான் இருக்கின்றது. இதற்கு உரியவர்கள் எங்களுக்கு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு உதவி செய்யுமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை தமக்கு பாதுகாப்பான வாழ்விடங்கள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் மலையகத்தில் உள்ள சில அமைச்சர்கள் கவனிப்பாரற்று தமது நிலைமை தொடர்பில் பாராமுகமாக உள்ளதாக மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கலாய்க்கின்றனர். தியாம்பரா ஐயா அவர்கள் இந்த பக்கத்தே வரல, வந்து பார்க்கவே இல்லை. ஆனால் ஓட்டு கேட்க மட்டும் ஆள் அனுப்பியிருந்தாரு. ஆனால் அவங்களுக்கு இந்த பகுதியில் ஓட்டு அதிகமாக கிடைக்கல. ஆனால் அதை மனசில் வச்சுக்கிட்டோம் நம்ம தெரியல. இந்த நாங்கள் அகதியாக இருக்கிற நேரத்தில் வந்து கேட்கவே இல்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் விக்னேஸ்வரன் ஐயா வந்து கூட கூப்பிட்டாரு, எங்களை அங்கே கூப்பிட்டாரு. வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுக்கு இவங்க அவர்களை ஏளனமாக பேசினாங்க. விளாமரம் எங்களுக்கு என்ன அந்த 10 அடி காம்பரால் தான் நாங்கள் காலமெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் 7-8 பேர்கிட்ட இருக்கிறோம். எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? தொண்டம் ஐயா அவர்களே, நாங்கள் இவ்வளவு காலமாக அந்த சந்தா கொடுத்துக்கிட்டு வரோம். நாங்களும் 30-40 வயசுலேருந்து வேலை செஞ்சு இப்போ பென்ஷனில் இருக்கோம். எங்களுக்கு என்ன உதவி? எங்களுக்கு வீடை மட்டும் எங்கேயாச்சும் எங்களுக்கு அமைச்சு கொடுங்க. முதன்னைக்கு வந்து பார்த்தது மட்டும்தான், மனுஷன் உயிரோட இருக்கானா செத்தானா அவ்வளவுதான். அன்னைக்கு வந்து பார்த்தாச்சு, நாங்க இது செய்யறோம் அது செய்யறோம். செந்தில் தொண்டமான் வந்தாரு, ஆறுமுக தொண்டமான் வந்தாரு. அன்னைக்கு வந்து பார்த்தாங்க, நாங்க உங்களுக்கு இது செய்யறோம் அது செய்யறோம். நாங்க ஒண்ணுமே இல்ல. நாங்க இந்த அரசாங்கத்துக்கு தானே நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோம், வெளியில வேற எங்கேயும் போடலையே. நாங்க அரசாங்கம் அன்னைக்கு ஓட்டு கேட்கிற நேரம் மட்டும் வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு எந்த உதவினாலும் நாங்க செய்யறோம், நீங்க வாங்க. இன்னைக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருக்க நேரம் ஏன் வரல, எந்த வந்து ஏன் சொல்லல? பூனாகல தமிழ் மகாவித்யாலய ஸ்கூல்ல தான் இருக்கிறேன். அதே போல இந்த மினிஸ்டர் திகாம்பரம் சார் வந்ததாக கூறாங்க, ஆனா நானும் காங்கவில்லை. எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையை சரியான முறையில் அவங்க வந்து எங்களை கேட்டு பேசல. மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள் எதுவும் கேட்டாங்க, எங்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து அவங்க ஒன்றும் சரியா கேட்கல. எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனை இல்லாம இல்ல. நாங்க இன்னும் பிரச்சனைகள்ல தான் இருக்கிறோம். இதுக்குரிய சரியான ஒரு தீர்வு உங்களால முடியும் என்று சொன்னால் அரசாங்கத்தோடு சேர்ந்து நீங்களும் எங்களுக்கு ஒரு வீடு கட்டுவதற்காக உதவிகள் செய்யலாம். எங்களுக்கு வந்து இந்த சக்தி வலையமைப்புல இருந்து வந்து ரங்காசர் மூலியமா தந்த பொருட்கள் வந்து எங்களுக்கு வந்து நிரந்தரமாவே கிடைச்சிச்சு. நான் வந்து எந்த அரசியல் தலைமையில வந்து நான் கிடைக்கல. நான் சொல்றேன், முடியுமான வர அரசியல் தலைவர்கள் வந்து நாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட
நேரடியா வந்து கலந்துரையாடி எங்களுக்கான ஒரு தீர்வை எடுத்து கொடுக்கணும். அதாவது எங்களுக்கு வந்து நாங்க வசித்த இடத்திலேயே எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி எங்க ஊர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய கண்ணீரை துடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா வந்து முடியுமான வரை எங்களுக்கு வந்து வீடமைப்பு திட்டத்தை ஏற்படுத்தி எங்களோட பாதிக்கப்பட்ட மக்கள் பிள்ளைகள் அவர்களோட எதிர்காலத்தை யோசிச்சு எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வீடுகளை வந்து அமைச்சு தரணும். மலையகத்தின் பல பகுதிகளில் மண்சரிவு அபாயம் காணப்படுகின்றமையினால் தாம் தொடர்ந்தும் உயிர் அச்சுறுத்தலுடன் வாழ்ந்து வருவதாக மக்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். கண்டி பன்வில காரகல காச்சமலை தோட்டத்தின் பல பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதை அடுத்து 92 குடும்பங்களைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்டோர் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளனர். 2012ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடும் மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து குறித்த பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வெடிப்புகளை அடுத்து குறித்த நிலம் தாழிறங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் காரகல பகுதியில் உள்ள 12 லயன்களில் பாரிய வெடிப்புகளை காண முடிந்தது. மேல பாரிய ஒரு பாறாங்கல் ஒண்ணு பிறண்டு விழுகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த பாறாங்கல் இருக்குது. அதுல இருந்து பக்கத்துல ஒரு பெரிய பாரிய வெடிப்பும் இருக்குது. அந்த வெடிப்பு என்னைக்கு எந்த நேரத்துல எப்ப வந்து இந்த லயங்கள்லாம் பாதிக்கும் அப்படிங்கறது தெரியாது. இங்கிட்டு வராங்க, ஓட்ட மட்டும் கேட்கறாங்க, அதோட அவங்க போயிடுறாங்க. அதுக்கு பிற்பாடு இங்கிட்டு யாரும் வந்து எங்களை என்ன நடந்துச்சு என்ன செய்யறோம் அப்படிங்கறத மட்டும் யாருமே வந்து பார்த்தது இல்லை. எங்களுக்கு இருக்கிறது கூட நிம்மதி இல்லாம தான் நாங்க இருக்கோம். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை காலையில ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சங்கடப்படுறோம், நாங்க வேலைக்கு போறதுக்கு சங்கடப்படுறோம். அப்படியே செவரெல்லாம் இடிஞ்சு அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சரியான கவலையோட தாங்க இருக்காங்க. இன்னமும் 2 அடி 3 அடி இறங்கிட்டு தான் இருக்கு. இப்ப நேற்று பேஞ்ச மழையில கூட செவர் வெடிப்பு இன்னும் கூடுதலே தான் இருக்கு. எத்தனையோ மந்திரிமார்கள் அமைச்சர்மார்கள் எல்லாத்தையுமே நாங்க எடுத்து சொன்னோம். உடனடியாக இந்த மக்களுக்கு ஏற்பாடு செஞ்சு இவங்களுக்கு நல்ல ஒரு இடத்த மாத்தி கொடுத்து இவங்களை வாழ வைங்கன்னா, ஆனா எவருமே கணக்கெடுக்கிற மாதிரி இல்ல. காடு மழையும் காடு வேலையும் செய்யலாது. வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை. வீடுகள் ஒழுகுது, லயமெல்லாம் வெடிப்பு. இந்த மரமட்டைகிட்டே இருக்கலாது. அதுக்கெல்லாம் அந்த காத்துல சாஞ்சிருதோ அது ஒடிஞ்சு விழுகுதோ என்னமோன்னு இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். காச்சமலையில் கடும் மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்ற சந்தர்ப்பங்களில் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்வதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை எட்டியாந்தோட்ட அலகோல்ல பகுதியிலும் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். மலைக்குன்றொன்றுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் சுமார் 54 குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். குறித்த பகுதியில் கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் நிலவுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது இந்த கல்லு வந்து இந்த லைட்டுக்கு நேரா மேல இருக்கிறதுனால இது வருமோங்கிற சந்தேகம் இருக்கு. அதாவது மழை காலத்துல பெரிய ஊத்து தண்ணி எனக்கு வரும். அந்த ஊத்து வந்து சாதாரண மழை பெஞ்சாலும் வரும். அந்த ஊத்து இப்போதைக்கு இல்ல. அதாவது இந்த லைனுக்கு அடியில போறனால மக்கள் எல்லாம் சந்தேகப்பட்டாங்க இந்த ஊத்து எங்க போனீங்க. சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. நாங்களாம் கொழும்பு தொழில் போயிடுறோம். வந்து பாக்குறப்ப அப்பப்ப பதறிக்கிட்டு இருக்காங்க. மழை நேரத்தெல்லாம் வேற வீட்டுல போயிட்டு இருந்துகிட்டு இதுக்கு எங்களுக்கு ஒரு காணி சரி ஏதாவது கொடுத்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில சொன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். அல்கொல்ல பகுதியில் 1989ஆம் ஆண்டு ஏற்பட்ட மண் சரிவினால் பல வீடுகள் சேதமடைந்திருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த பிரச்சினை குறித்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதிலும் இதுவரை தமக்கான நிரந்தர தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை எனவும் அந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தமிழக மீனவர்கள் 5 விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டை மீளப் பெறுமாறு ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் தம்மை தொலைபேசியில் மிரட்டியதாக தங்கச்சிமடம் மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்ப உறுப்பினர்களை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமைச்சர் செந்தில் தொண்டமான் மேன்முறையீட்டை மீளப் பெறுமாறு மிரட்டியமையை வன்மையாக கண்டிப்பதாக தங்கச்சிமடம் மீனவ பிரதிநிதி நல்லதம்பி சேவியர் குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து வெளியிட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய பிரஜைகளை வெளிநாட்டைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் அச்சுறுத்துவது சர்வதேச குற்றம் என தெரிவித்துள்ள அவர் இந்த விடயம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 இலங்கை சிறையிலிருந்து இந்திய சிறைக்கு மாற்றுவதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சம்மதம் தெரிவித்ததாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் கடந்த 10ஆம் தேதி அறிவித்திருந்ததாகவும் தி ஹிந்து வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெளிவற்ற விடயங்கள் காணப்படுகின்றமையால் பொது வேட்பாளர் குறித்து கையொப்பமிடுவதில் தாமதம் ஏற்படுவதாக சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பு தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்கின்ற காலப்பகுதியிலேயே பொது வேட்பாளர் குறித்து அறிவிக்கப்பட வேண்டும் என அந்த அமைப்பின் ஊடக பேச்சாளர் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவிக்கின்றார்.
මේ ලියවිල්ල සකස් කරගෙන තිබුණාට ඔය විශේෂයෙන් ඔය අපේක්ෂකයා තෝරන ක්‍රියාදාමය පිළිබඳ பொது வேட்பாளரை தெரிவு செய்வது தொடர்பில் சில தெளிவின்மைகள் காணப்பட்டன. சில கருத்துக்களும் இருந்தன. தெளிவின்மையை சீர் செய்யாமல் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதில் தடைகள் ஏற்படலாம். எனவே தற்காலிகமாக கைவிடப்பட்டது. 19ஆம் 20ஆம் தேதியாகும் போது அது நிறைவடையலாம் என நாம் எதிர்பார்க்கிறோம். கடந்த வாரம் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, ஜனநாயக கட்சித் தலைவர் சரத் பொன்சேகா, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க ஆகியோர் கலந்து கொண்டதுடன் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தகவல் அனுப்பியிருந்தார். அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய ஒருவர் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவசிறி தெரிவிக்கிறார். நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்தல், தேர்தல் முறைமையை மாற்றுதல், 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தல் என்பன அவர்களின் ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படுகின்ற முக்கிய விடயங்களாகும். இதில் காணப்படுகின்ற மிகவும் முக்கியமான விடயங்கள் 2 உள்ளன. அதாவது தெரிவு செய்யப்படும் வேட்பாளர் அனைத்து தரப்புகளுடனும் ஏதாவது ஒரு வகையில் செயல்பட்டு பிரச்சனையின்றி தமது ஒத்துழைப்புகளை வழங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இது முதலாவது விடயமாகும். அதேபோன்று தெரிவு செய்யப்படும் வேட்பாளர் வெற்றி பெற்றதன் பின்னர் 6 மாதத்துக்குள் விலகக்கூடிய இயலுமையும் செயற்பாட்டு திறனும் காணப்பட வேண்டும். இது எமது 2வது முக்கியமான விடயமாகும். ஆனால் கட்சியின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக காணப்படும் ஒருவருக்கு அந்த கட்சியிலிருந்து பல்வேறு வகையான அழுத்தங்கள் ஏற்படலாம். 1994ஆம் ஆண்டில் இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கரு சூரிய பொது வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய பிக்குகள் முன்னணி தெரிவிக்கின்றது. இன்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அந்த முன்னணி இதனை குறிப்பிட்டது. ஐக்கிய பிக்குகள் முன்னணி ஏற்பாடு செய்திருந்த இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கிராம்பு ஆனந்த தேரர் உள்ளிட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். தேசப்பந்து கரு சூரியவை ஐக்கிய பிக்குகள் முன்னணி முன்னிறுத்தியிருக்கிறது. இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய சிறந்த நபராக நாம் அவரை காண்கிறோம். இதற்கான சரியான வேட்பாளர் தேசபந்து கரு ஜெயசூரியதான். அவர்தான் 17வது திருத்தத்தை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்தவர். பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை வெளியில் உள்ள மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அவரை ஏற்படுத்தி கொடுத்தார். பிரதி தலைவராக இருந்து அரசாங்கத்துடன் இணைந்து யுத்தத்தை நிறைவு செய்தவர் அவரே. யுத்தத்தின் வீரர் அவர்தான் என நாம் நினைக்கிறோம். எதிர்க்கட்சியிலிருந்து விலகுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது. கொலன்னாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர் ஆனந்த பாலித இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். கிராம்பே தேரர் கரு ஜெயசூரியவுடன் ஒன்றிணைந்து தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சியை 2-3ஆக பிளவுபடுத்தி இந்த அரசாங்கத்தை ஸ்திரப்படுத்த முன்னெடுத்த சூழ்ச்சியாகும். கரு ஜெயசூரியவின் கருத்துக்கு பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. கரு ஜெயசூரிய தொடர்ந்தும் நீருக்குள் நெருப்பை கொண்டு சென்று இந்த நாட்டில் ஜனநாயகத்தை இல்லாது செய்யவே செயற்பட்டார். இதுவரையும் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக கூறவில்லை. முரண்பட்டுக் கொண்டிருந்த சஜித்துக்கு கூற முடியும் என்றால் கரு ஜெயசூரிய அமைதியாக இருப்பது ஏன்? ரணிலை நம்பாமல் இருப்பதற்கான காரணத்தை கூறுங்கள் என்று தூய்மையான நாளைக்கான இயக்கம், நியாயமான சமூகத்திற்கான சுதந்திர இயக்கம் என்பவற்றிடம் கேட்கின்றோம். எனவே தலைவரே, உங்களுக்கு தனி தீர்மானம் எடுக்க உரிமை இல்லை. நீங்கள் போட்டியிட வேண்டும். தேரரே, தாயை தொழுகின்ற கரங்களால் உங்களை தொழுது கேட்கின்றோம். மங்கள, ரவி, கரு, விஜயதாச போன்ற கட்சியை சீரழிக்கின்ற குழுவை எடுத்துச் செல்லுங்கள். யானை சின்னத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் நாம் வெற்றி பெற்று காட்டுகின்றோம். பொது வேட்பாளர் தொடர்பிலும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. மறைந்துள்ள புதிய நபரை தேடுகின்ற விதத்திலேயே ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர்களின் பொது வேட்பாளரை தேடுகின்றனர். நீங்களா என தட்டி கேட்கின்றனர். நாளை அல்லது நாளைய மறுதினம் பொது வேட்பாளரை அறிவிப்பதாக கூறுகின்றனர். யார் என அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இறுதியில் யாரும் கிடையாது. ரணில் விக்ரமசிங்கவே அவர். நமது நாட்டில் பச்சை கொடி ஏற்றுவதற்காக எமது பழைய கட்சிக்காரர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எமது பொது வேட்பாளருக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவார்கள். பெரும்பாலும் ரணில் விக்ரமசிங்கவே பொது வேட்பாளராக களமிறங்குவார். பொது எதிர்க்கட்சியிலிருந்து வேட்பாளர் ஒருவரை களமிறக்கப் போவதில்லை. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு எதிராக களமிறங்குவதற்கு எதிர்ப்பொது அணியிலிருந்து ஒருவரும் கிடையாது. நிச்சயமாக 2க்கு அதிகமானோர் முன்னிறங்குவார்கள். அப்போது என்ன நடக்கும்? வாக்குகள் சிதறடிக்கப்படும். அப்படியாயின் குதிரை பந்தயமாக மாற்றமடையும்.
நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாது செய்யும் கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டிற்கு ஐக்கிய தேசிய கட்சி இணங்கியுள்ளது. பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறுகின்ற பிரதமரும் அமைச்சரவையும் ஆட்சி அமைக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த சவாலை ஏற்றுக்கொள்வோம். புதிய நிலைமையின் கீழ் ஜனாதிபதி களமிறங்குகின்றார். அவரை எதிர்த்து களமிறங்க யாரும் கிடையாது. ஜனாதிபதி தேர்தலுக்கான 50% பிரசார நடவடிக்கைகள் நிறைவு பெற்றுள்ளதாக நான் நினைக்கின்றேன். இதுவரை வேட்பாளர் ஒருவரை தேடிக்கொள்ள முடியாத நிலைக்கு எதிர்க்கட்சி தள்ளப்பட்டுள்ளது. பொது வேட்பாளரை தெரிவு செய்வதில் எதிர்க்கட்சி தோல்வியடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதவிசாளர் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பொது வேட்பாளர் இன்று அல்ல நாளை என பல வாரங்களாக எதிர்க்கட்சி மக்களுக்கு வழங்கிய எதிர்பார்ப்புகள் தற்போது ஏமாற்றம் கண்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் எமது வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச என்பது முழு நாடு மறைந்த விடயமாகும். அவரின் வெற்றிக்காக கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் முழு அளவில் செயற்பட்டு வருகின்றனர். ஆகவே எமது பொது வேட்பாளர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் பிக்கு முன்னணி ரணில் விக்ரமசிங்க முன்னிற்க கூடாது என கூறுகின்றது. கரு ஜெயசூரியவே தெரிவாக வேண்டும் என்றும் கூறியுள்ளது. ஆகவே தற்போது ஐக்கிய தேசிய கட்சியிலும் எதிர்க்கட்சிகளுக்குள்ளும் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை தற்போது வெளிப்பட்டுள்ளது. ஆகவே தேர்தல் நடவடிக்கைகள் சிக்கலுடன் ஆரம்பித்தால் அது தொடர்ந்தும் சிக்கலான நிலைக்கு கொண்டு செல்லும். கொழும்பு தேசிய அருங்காட்சியகத்திற்குள் மீண்டும் கொள்ளையர்கள் பிரவேசித்துள்ளதாக எழுந்த சந்தேகத்தை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு தகவல் வழங்குகின்றார். தேசிய அருங்காட்சியகத்தில் தற்போது திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நேற்றிரவு முதல் இன்று காலை 8 மணி வரையான காலப்பகுதிக்குள் திருடர்கள் உள்நுழைந்திருக்க கூடும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் தேசிய அருங்காட்சியகத்தின் மேல் மாடியில் உள்ள துணிகள் காணப்படும் இடத்திலேயே திருடர்கள் உள்நுழைந்திருக்க கூடும் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த வகையில் ஏற்கனவே ஒரு தடவை திருடர்கள் உள்நுழைந்து தேசிய அருங்காட்சியகத்தில் பெருமதிமிக்க பொருட்களை களவாடி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் குறித்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு தேசிய அருங்காட்சியகத்தில் மீண்டும் ஒரு முறை திருட்டு சம்பவம் பதிவாகாமல் இருக்க அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றனர்? நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக தேசிய அருங்காட்சியக வளாகத்திலிருந்து நான் ராசலிங்கம் ரவிரகு. கொழும்பின் 4 பிரதான நகரங்கள் டெங்கு அவதானமிக்க வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு முன்னர் கொழும்பு 15 ஃபர்கியூசன் வீதி டெங்கு சிவப்பு வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டது. குறித்த பகுதியில் சிறு வீடுகள், கழனி கங்கை மற்றும் அதனை அண்மித்த சூழலில் குப்பைகள் நிறைந்து காணப்படுகின்றமையே இதற்கு காரணமாகும். ஆனால் தற்போது டெங்கு அவதானமிக்க வலயமாக கொழும்பு 7, கருவாத்தோட்டம், நாரகன்பிட்ட, மகாவத்த மற்றும் தெமட்டகுட ஆகிய பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேபோன்று டெங்கு அவதானமிக்க வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு 7 பகுதி தேசிய வைத்தியசாலைக்கு அண்மித்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். தேசிய வைத்தியசாலை நாட்டின் பிரதான சுகாதார வலயமாகும். சுகாதார வலயத்துக்கு அண்மித்த சூழலில் வாழ்கின்ற மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் டெங்கு வலுவடைவதற்கு அந்த பகுதி மக்கள் சூழலை பாதுகாப்பதில் அடைந்துள்ள தோல்வியே காரணமாகும். 25 வகையான புதிய 10 ரூபாய் நாணய குற்றிகள் இன்று மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ளன. புதிய நாணயங்களை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் திவாட் கப்ரால் ஜனாதிபதியிடம் இன்று கையளித்துள்ளார். இந்த நாணய குற்றிகள் இலங்கையின் 25 நிர்வாக மாவட்டங்களையும் பிரதிபலிக்கும் வகையில் காணப்படுகின்றன. அதேபோன்று குறித்த மாவட்டங்களின் சிறப்புகள் இந்த நிகழ்வில் காண்பிக்கப்பட்டமை விசேட அம்சமாகும். இந்த நாணய குற்றிகள் மத்திய வங்கியிலிருந்து விநியோகிக்கப்பட்டதன் பின்னர் வணிக வங்கிகள் மற்றும் மத்திய வங்கியின் பிராந்திய அலுவலகங்கள் ஊடாக அவை புழக்கத்துக்கு விடப்பட உள்ளன. விளையாட்டுத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இந்திய கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி எதிர்கொண்ட தோல்வி தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டதுடன் தோல்விக்கான பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாக தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழுவின் தலைவர் சனத் ஜெயசூரிய குறிப்பிட்டார். நிதிக்கு பின்னால் செல்வதை மாத்திரம் இலக்காக கொண்ட கிரிக்கெட் சபையின் தலைவர் மற்றும் அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்பட்டு கிரிக்கெட் அணியை இந்தியாவிற்கு அழைத்து சென்று மனோநிலையை வீழ்த்தியுள்ளனர். ஆகவே இந்த தோல்விக்கு கிரிக்கெட் நிறுவனம் பொறுப்பு கூற வேண்டும். විශේෂයෙන් ක්‍රිකට් ආයතනය වග කියන්න ඕන මේ
තරඟාවලි පරාජයට මේ ක්‍රීඩකයේ වෘත්තීය මට්ටම இவர்கள் தொழில்சார் வீரர்கள். இந்த ஆண்டு முழுவதிலும் அவர்களுக்கு கொடுப்பனவுகளை கிரிக்கெட் நிறுவனம் அந்த வகையில் வழங்கி பயிற்சி நடவடிக்கைகளை வருடாந்தம் முன்னெடுக்கிறோம். அவர்கள் நாட்டுக்கு வந்த பின்னரே நமக்கு நிதி உதவி கிடைக்கும். இவ்வாறான போட்டிகளில் பங்கு பெற்றும் போது தோல்வியடையும் சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் தெரிவுக்குழு தலைவர் என்ற வகையில் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். මේ ක්‍රීඩකයන්ගේ හරි විදියට පුහුණුවීම නැතුව வீரர்களுக்கு உரிய பயிற்சியின்றி உலக சாதனையை ஏற்படுத்தும் வகையில் ஏற்பட்ட இந்த நிலைக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் பொறுப்பு கூற வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் உலக கிரிக்கெட்டை சீரழிக்கும் நிறுவனமாக இந்திய கிரிக்கெட் நிறுவனமே காணப்பட்டது. இந்த கிரிக்கெட் நிறுவனத்திற்கு நாங்கள் அடிமைப்பட்டுள்ளோம் என்பதனை மிகவும் பொறுப்புடன் கூறுகிறோம். இவ்வாறான சூழ்நிலையில் பரா ஒலிம்பிக் போட்டிகளில் விசேடமாக திறமைகளை வெளிப்படுத்தி நாட்டுக்கு கௌரவத்தை பெற்றுக் கொடுத்த வீர வீராங்கனைகளை நினைவு கூறுகிறேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த வீரர்களை இதுவரையில் கௌரவிக்கவில்லை. சிரச மகாராஜா நிறுவனத்திற்கு இதன் போது நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். தனியார் ஊடகம் என்றாலும் அவர்களை கௌரவித்தமையை முன்னிட்டு நன்றி கூறுகிறேன். இவற்றை விளையாட்டுத்துறை அமைச்சையுமே கொள்ள வேண்டும். සිරස මහරජායතන ஜெனீவாவில் அமைத்துள்ள இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் புனரமைக்கப்பட்ட போது இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சஜித் பிரேமதாச கருத்து தெரிவித்துள்ளார். துரை ராஜா කියන எமது தூதுவரின் வாசஸ்தலத்தை புனரமைக்கும் கோடி ரூபாய் பெறுமதியான ஒப்பந்தத்தினை புலிகளுடன் தொடர்புடைய துரைராஜா என்ற வர்த்தகருக்கு தற்போதைய அரசாங்கத்தின் வெளிவிவகார அமைச்சு கையளித்துள்ளது. திரைசேரியில் உள்ள மக்களின் நிதியை ஜெனீவாவில் உள்ள புலி வர்த்தகர்களுக்கு கொடுப்பது அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடும் ஒரு நடவடிக்கை அல்லவா? இதனை புலிகளுடன் தொடர்புடைய ஒருவருக்கு யார் வழங்கியது என்பதை யார் கூறுவது? அரசியல்வாதிகள் அல்ல. அரசாங்கத்தின் தனியான கணக்காய்வு அறிக்கை ஒன்று உள்ளது. அரசாங்கத்தின் உயர்நிலை ராஜதந்திரிகள் சிலரே அந்த கணக்காய்வு அறிக்கையை தயாரித்துள்ளனர். ஆகவே பேராசிரியர் GL பீரிஸிற்கு தொடர்ந்தும் வெளிவிவகார அமைச்சில் நீடித்து இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது. நீங்கள் ஆரம்பித்த நாள் முதல் நமது நாட்டிற்கு அனைத்தும் அழிவாக மாறியுள்ளது. පරිවර්තනය වෙලා හමාරයි. பிரதான அனுசரணை. ஆஸ்திரேலியாவின் சிட்னிக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரம்பரிய கலாச்சார முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள்.